ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன்பேக்கான பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி அந்த பாஸ்வேர்டை பர்கெட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு ஃபோன்பேக்கான மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பேக்கான மொபைல் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பேக்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் வந்து பாருங்க என்டர் 4 டிஜிட் பாஸ்கோட் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுடைய பாஸ்கோட என்டர் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன்பே வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், லாகின் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ வந்து உங்களுடைய பாஸ்கோட் வந்து மறந்துட்டீங்க, உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ட்ரை another way சொல்லிட்டு இருக்கு. ட்ரை another way கிளிக் பண்ணுங்க. ட்ரை another way கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு ரெண்டு மெத்தட்ல நீங்க வந்து உங்களுடைய ஃபோன்பேவை லாகின் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க வெரிஃபை வித் ஓடிபி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெரிஃபை சென்டிங் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை வித் ஓடிபி இதன் வழியாக நம்ம எப்படி நம்ம லாகின் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வெரிஃபை வித் ஓடிபி அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து வெரிஃபை வித் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபோன்பேவோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகிட்ட பிறகு லாகின் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும் உங்களுடைய ஃபோன்பே. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஃபோன்பே வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து அலோ கொடுத்துருங்க அந்த பர்மிஷனுக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல லாகின் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. இப்போ ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதுல மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு பாருங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், எதுவும் தெரியுமா இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி நம்ம லாகின் பண்றது சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட பயன்படுத்தி எப்படி லாகின் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். மறுபடியும் உங்களுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திரும்பவும் என்னுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய ஃபோன்பேக்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்டர் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ட்ரை another way வந்து நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரை another way வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க மறுபடியும் ட்ரை another way கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டாவது மெத்தடா வெரிஃபை பை சென்டிங் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடா பார்த்து முடிச்சாச்சு. வெரிஃபை வித் ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. இது ரெண்டாவது மெத்தட். இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா இப்போ ரெண்டாவது மெத்தடா இருக்கக்கூடிய வெரிஃபை பை சென்டிங் எஸ்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பர்மிஷன் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அலோ வந்து கொடுத்துறேன். அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்து பாருங்க ரெண்டாவது மெத்தட்ல உங்களுடைய டிவைஸை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாருங்க இப்போ நீங்க ஃபோன்பேல கொடுத்துருக்கக்கூடிய சிம் கார்டு வந்து ஃபர்ஸ்டா போட்டீங்களா செகண்ட்ல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். அதாவது மேல அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கீங்களா செகண்ட்ல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சிம் 1ல தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதனால சிம் 1ல அப்படியே விட்டுறேன். நீங்க சிம் 2ல போட்டுதான் நீங்க சிம் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது போல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சிம் 1 தான் போட்டிருக்கேன். சிம் 1 செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க சென்ட் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மட்டும் சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் வெரிஃபை ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பார்த்தது ஓடிபி வர வச்சு ஃபோன்பேவை லாகின் பண்றது. ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மட்டும் சென்ட் பண்ணி மொபைல வந்து வெரிஃபை பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபோன்பே வந்து லாகின் ஆயிடும். இது வந்து ரெண்டாவது மெத்தட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டுல அதாவது நீங்க அதுக்கான பேலன்ஸ் வந்து வச்சிருக்கணும். எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிறது ரிசீவ் ஆகிறது ரெண்டு ஸ்டெப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெயின். அதனால ரெண்டுத்துக்குமே எஸ்எம்எஸ் பேக் வந்து நீங்க போட்டுருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஃபோன்பே வந்து லாகின் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க என்னுடைய ஃபோன்பே வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ஃபோன்பேக்கான பாஸ்கோட் மறந்துட்டீங்க, ஃபர்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி வேற வழியை பயன்படுத்தி நம்ம லாகின் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோம், பாஸ்கோட் வந்து ஃபர்கெட் ஆயிடுச்சு. எப்படி நம்ம அந்த பாஸ்கோட ரீசெட் பண்ணி நம்ம புதிய பாஸ்வேர்ட் செட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜை நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபைல் பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டில வந்து பாருங்க உங்களுக்கு செட்டப் பாஸ்கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செட்டப் பாஸ்கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க செட் a நியூ 4 டிஜிட் பாஸ்கோட் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய பாஸ்கோட் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய பழைய பாஸ்கோட் வந்து மறந்துடுச்சு. இப்போ வந்து நீங்க அந்த பாஸ்கோட் பதிலாக இப்போ நீங்க புதுசா வேற என்ன பாஸ்வேர்ட் செட் பண்றீங்களோ அந்த பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 4 டிஜிட்ல வேற பாஸ்கோட் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் கிளிக் பண்றேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது பாஸ்வேர்ட் சக்சஸ்ஃபுல்லி செட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பாஸ்வேர்டை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு நான் வந்து ஃபோன்பேவை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து லாகின் வந்து நான் பண்றேன். ஓகே, இது போல நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லாகின் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் வந்து நான் கொடுத்துட்டேன் ஃபோன்பேவை.
ஃபோன்பே ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு அதோட இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஃபோன்பேக்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பேக்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இதில் வந்து பாருங்க என்டர் 4 டிஜிட் பாஸ்கோட் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக செட் பண்ண அந்த பாஸ்கோட் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க, 4 டிஜிட் பாஸ்கோடு. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய 4 டிஜிட் பாஸ்கோட் வந்து என்டர் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய 4 டிஜிட் பாஸ்கோட் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வந்து லாகின் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க வைல் யூசிங் த ஆப் சொல்லிட்டு இருக்கு. இந்த பர்மிஷன் அலோ வந்து கொடுத்துக்கிறேன். கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷன் அலோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லாகின் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து அலோ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அலோ கொடுத்துறேன். ஓகே, நீங்கள் அலோ கொடுத்து லாகின் மைண்ட் உள்ள வந்துட்ட பிறகு இதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் லாக் அவுட்லாம் எதுவும் ஆயிருக்காது. நீங்கள் திரும்ப ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ஃபோன்பேல பாஸ்கோட் வந்து ரீசெட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.